என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் சம்டைம்ஸ் 10 மார்க்ஸில் கேட்குறாங்க, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கம்பல்சரி வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A random variable x has the following probability distribution கொடுத்துருக்காங்க. xோட மதிப்பு வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. P of capital X equal to small x கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3a, 2a, 5a, 4a, 7a, 8a, 11a கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சில ப்ராப்ளத்தில் ஏக்கு பதிலாக கேன்னு கூட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் வந்து ஏனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பாருங்கள். சமேஷன் பி ஐ ஈக்குவல் டு 1, அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன, ஈக்குவல் டு வந்து 1. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய சமேஷன் பிஏ ஈக்குவல் டு 1ங்கிறது தான் ஃபார்முலா, ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானது. புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஜீரோக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 3a இருக்குங்களா. அந்த ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 3a இங்கே நடுவில் வந்து ப்ளஸ் கொடுத்துங்க, ப்ளஸ் அடுத்து 2a ப்ளஸ் அடுத்து பாருங்கள் 5a. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தானே ப்ராபபிலிட்டி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 3a ப்ளஸ் 2a ப்ளஸ் 5a ப்ளஸ் 4a ப்ளஸ் 7a ப்ளஸ் 8a ப்ளஸ் 11a இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே அடுத்து என்ன பாருங்கள், ஈக்குவல் டு 1 தான் கொடுக்கணும். எப்போயுமே ஈக்குவல் டு 1. இப்போ என்னென்னா கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு இப்போ கால்குலேட்டர் ஆன் பண்ணிங்க. ஏக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், 3 ப்ளஸ் அடுத்து 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 7 ப்ளஸ் 8 ப்ளஸ் 11 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்கள் 14 வருதுங்களா. அப்போ 40a ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு தேவை ஏனுடைய மதிப்பு தான் வேணும், கரெக்டுங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற 40 வந்து கீழே போகும்போது டிவைட் பை 40 மாறிடுங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/40. அப்போ ஏனுடைய மதிப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ வந்து என்ன, 1/40, அவ்வளோதான். இப்போ அடுத்த செகண்ட், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கேட்டிருக்காங்க. பி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் 3. இதுக்கு பேர் என்ன, லெஸ் தென் 3. 3 விட கம்மின்னு கேட்டிருக்காங்க. இந்த டேபிளில் பாருங்கள், 3 விட கம்மி என்னென்னு இருக்குது பாருங்கள், 0, 1, 2. அதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எழுதும்போது பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2ன்னு எழுதிக்கணும். பி ஆஃப் 0 என்ன எடுத்து பாருங்கள், 0க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 3a ப்ளஸ் 1க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 2a ப்ளஸ் 2க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 5a. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாங்களா. 3a ப்ளஸ் 2a என்ன 5aங்களா. 5a ப்ளஸ் 5a வந்து என்ன, 5 ப்ளஸ் 5 என்ன 10. அப்போ 10aன்னு வருங்களா. இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், 1/40. அதை கொடுங்க பார்க்கலாம். 10 × 1/40. இப்போ அதை கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 10 அமுத்துங்க, ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1/40 அமுத்துங்க. ஆன்சர் பாருங்கள் என்ன வருது, 0.25 வருதுங்களா. இப்படி எழுதுனால கரெக்டு தான். இல்லை ஃப்ராக்ஷனை மாற்றோன்னா ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிசி அமுத்துங்க. ஆன்சர் பாருங்கள் 1/4. அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3யோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4. புரிஞ்சுங்களா? இப்போ இதே மாதிரி இப்போ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். மூணாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாவே பாருங்கள், எக்ஸ் வந்து நடுவில் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு இங்கே பாருங்கள் ஒரு வேல்யூ இருக்குது, ரைட் சைடு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டாவே எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 and 4. 1க்கு 4க்கு நடுவில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் 1, இது 4. 1க்கு 4க்கு நடுவில் என்ன வேல்யூ இருக்குது, 2, 3 இருக்குங்களா. ஓகே, 2, 3 எழுதிக்கலாம். பி ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3ன்னு வரும். பாருங்கள் 1 கீழே கோடு கொடுத்தனால இன்க்ளூடிங் 1, 4 கீழே கோடு கொடுத்தனால இன்க்ளூடிங் 4. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், 1க்கு 4க்கு நடுவில் 2, 3 வரும், கரெக்டுங்களா. கீழே 1 கீழே கோடு கொடுத்தனால 1 எடுத்துக்கணும். அப்போ 1, 2, 3, 4 கீழே கோடு கொடுத்தனால 4 எடுத்துக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இந்த இடத்துல, பி ஆஃப் 1, ஏன்னா 1 கீழே கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும் பார்க்கலாம், பி ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3 ப்ளஸ் பி ஆஃப் 4. புரியுதுங்களா? இந்த எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 and 4. 1க்கு 4க்கு நடுவில் 2, 3 இருக்குங்க. 1 நம்பர் கீழே வந்து கோடு கொடுத்தனால இன்க்ளூடிங் 1 எடுத்துக்கிறோம். 4 கீழே கோடு கொடுத்தனால 4 எடுத்துக்கிறோம். இப்போ 1 கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2a. 2 நம்பர் கீழே 5a. 3 கீழே என்ன இருக்குது பாருங்கள், 4a. 4 கீழே என்ன இருக்குது பாருங்கள், 7a. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாங்களா. 2 + 5 7, 7 + 4 வந்து 11, 11 + வந்து 7 வந்து 18a. கால்குலேட்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க 18a. புரியுதுங்களா? இப்போ ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1/40. 18 இன்ட்டு புரியுதுங்களா, 18 × 1/40. ஆன்சர் வந்து ஆல்ரெடி ஏனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 18 ப்ராக்கெட் கொடுத்து 1/40 கொடுங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண ஆன்சர் வரும். இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிசி அமுத்தினீங்கன்னா ஆன்சர் பாருங்கள், பி ஆஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதனோட ஆன்சர் வந்து பாருங்கள் 9/20 எழுதி வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. இது மூணாவது சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர்.
சாமி சொல்கிறது புரியுதுங்களா? 4வது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 4வது 4th ஒன்ல P ஆஃப் 1 less than x less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. இப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி x வந்து நடுவில் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1க்கு 4க்கு நடுவில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 1க்கு 4க்கு நடுவில் என்ன வரும்? P ஆஃப் 2 வரும். அடுத்த ஒன்று என்ன பாருங்கள், P ஆஃப் 3 வருங்களா. 1க்கு 4க்கு நடுவில் 2 3 தானே இருக்குது. கீழே 4 கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடு கொடுத்ததுனால 4ஐயும் சேர்த்து எழுதிக்கிறோம். சாமி புரியுதுங்களா? P ஆஃப் 1 less than x less than or equal to 4னா 1க்கு 4க்கு நடுவில் என்ன வரும்னு பார்க்கணும். 1ஆம் நம்பருக்கும் 4க்கும் நடுவில் என்ன வரும்? 2 3 வரும். இங்கே பாருங்கள் 4 கீழே கோடு கொடுத்துருக்கனால இந்த இன்க்ளூடிங் 4ஐயும் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ 2 கீழே என்ன இருக்குது பாருங்கள். 2 கீழே 5a, 2 கீழே என்ன இருக்குது பாருங்கள் 5a ப்ளஸ் 3க்கு நேரம் என்ன இருக்குது 4a, 4க்கு நேரம் 7a, 5a ப்ளஸ் 4a ப்ளஸ் 7a அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். 5 + 4 9, 9 + 7 வந்து 16a. அப்போ 16 அப்படியே வச்சுட்டு இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏக்கு பதிலாக நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 1/40. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 16 டைப் பண்ணுங்கள். 16 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/40 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்துங்க. 0.4 வருது. ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்துங்க. 2/5 இது என்னோடய ஆன்சர். P ஆஃப் 1 less than x less than or equal to வந்து 4 வந்து இதனோட ஆன்சர் வந்து 2/5. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P ஆஃப் x greater than or equal to 4. 5th ஒன்ல P ஆஃப் x greater than or equal to 4னு கொடுத்துருக்காங்க. சமி புரியுதுங்களா? இது வந்து என்ன greater than or equal to 4 அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 விட பெருசு. 4 விட பெருசு என்னன்னு பாருங்கள். 4 விட பெருசு 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்களா. இந்த டேபிளில் பாருங்கள் 5 6 இருக்குங்களா. அப்போ 5 6 தான் வரும். 4ஆம் நம்பரோட பெருசு என்ன 5 6 தான். இந்த டேபிளில் 5 6 தான் வரும். ஆனால் கீழே வந்து 4க்கு கோடு கொடுத்தனால 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். இன்க்ளூடிங் 4 5 P ஆஃப் 5 P ஆஃப் 6. சாமி சொல்கிறது புரியுதுங்களா? 4 விட பெருசுனா இந்த டேபிளில் 5 6 இருக்குது. கீழே கோடு கொடுத்தனால இன்க்ளூடிங் 4ஐ எடுத்துக்கணும். அப்போ 4ஆம் நம்பருக்கு கீழே என்ன இருக்குது பாருங்கள். 4ஆம் நம்பருக்கு கீழே 7a, 5 கீழே 8a, 6 கீழே வந்து 11a. 7a + 8a இங்கே இருக்கலாங்களா. 7a + 8a + 11a. இதை கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 7 + 8 + 11 அடிங்க. ஆன்சர் பாருங்கள் 26aன்னு வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏக்கு வந்து டிக் பண்ணிக்கலாங்களா. ஏக்கு பதிலாக 26 இன்ட்டு ஏக்கு பதிலாக கொடுக்கலாம் 1/40. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 26 ப்ராக்கெட் ஆஃப் பண்ணி 1/40 கொடுங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள். ஷிஃப்ட் அமுத்தி ABC அமுத்துக்கும் போது 13/20. இது P ஆஃப் x greater than or equal to 4ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13/20. புரியுதா சாமி? இந்த இடத்துல கீழே வந்து கோடு கொடுக்கலைன்னா 5 and 6 மட்டும் தான் எடுப்போம். சரிங்களா? 4ஓட பெருசுனா 5 and 6 மட்டும் தான் எடுப்போம். இது பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த சம்டைம்ஸ் இது 10 மார்க்ஸில் கூட கேட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தானுங்க. இந்த ஏக்கு பதிலாக கேன்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.